வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்று நாம் IPL 2026 தொடரின் 16வது லீக் போட்டியின் முழுமையான ஆட்ட விவரங்களை பார்க்கப் போகிறோம். ஏப்ரல் 10 2026 அன்று குவஹாத்தியில் உள்ள ஏசிய மைதானத்தில் நடைபெற்ற இந்த மிக முக்கியமான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் பல பரீட்சை நடத்தின. முதலில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் பந்து வீச முடிவு செய்தார். குவஹாத்தியில் நிலவிய ஈரப்பதமான வானிலை மற்றும் மழையின் காரணமாக ஆட்டம் சற்று தாமதமாகவே தொடங்கியது. ஆட்டத்தின் தொடக்கமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. ராஜஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய முதல் ஓவரிலேயே பெங்களூரு அணியின் தொடக்க வீரர் பில் சால்ட் சந்தித்த முதல் பந்திலேயே கோல்டன் டக் முறையில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இருப்பினும் மறுமுனையில் களமிறங்கிய விராட் கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகியோர் அதிரடியாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்த முயற்சி செய்தனர். விராட் கோலி 16 பந்துகளில் 32 ரன்கள் குவித்து 200 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் சிறப்பாக விளையாடினார். தேவ்தத் படிக்கல் 7 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்தார். இந்த கடினமான சூழ்நிலையில் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் 40 பந்துகளில் 63 ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோருக்கு முதுகெலும்பாக அமைந்தார். அவருக்கு துணையாக களமிறங்கிய ஜிதேஷ் சர்மா 8 பந்துகளில் 5 ரன்களும் டிம் டேவிட் 9 பந்துகளில் 13 ரன்களும் மட்டுமே எடுத்து சீக்கிரம் ஆட்டமிழந்தனர். அதன் பின்னர் களமிறங்கிய ரோமரியோ ஷெப்பர்ட் 11 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்து ஆட்டத்தின் வேகத்தை சற்று கூட்டினார். ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட் வீரராக களமிறங்கிய வெங்கடேஷ் ஐயர் பெங்களூரு அணிக்கு ஒரு மிகப்பெரிய பினிஷிங் கொடுத்தார். அவர் வெறும் 15 பந்துகளில் 29 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். 20 ஓவர்கள் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் என்ற வலுவான இலக்கை நிர்ணயித்தது. ராஜஸ்தான் அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை ரவி பிஷ்னோய் 4 ஓவர்களில் 32 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 ஓவர்களில் 33 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் பிரிஜேஷ் சர்மா 4 ஓவர்களில் 37 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 202 ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்த களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வைபவ் சூரியவன்ஷி மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் தொடக்கம் கொடுத்தனர். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 8 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து ஜோஷ் ஹேசில்வுட் பந்துவீச்சில் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். ஆனால் அதன் பிறகு குவஹாத்தி மைதானம் வைபவ் சூரியவன்ஷியின் நம்ப முடியாத அதிரடியை கண்டது. வெறும் 15 பந்துகளில் தனது அரைசதத்தை பூர்த்தி செய்த இந்த இளம் வீரர் பெங்களூரு அணியின் பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். பவர் பிளே முடிவில் ராஜஸ்தான் அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன்கள் குவித்து இமாலய தொடக்கத்தை பெற்றது. வைபவ் சூரியவன்ஷி மற்றும் துருவ் ஜுரல் இருவரும் இணைந்து வெறும் 37 பந்துகளில் 108 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து பெங்களூரு அணியின் வெற்றி வாய்ப்பை முற்றிலுமாக பறித்தனர். சூரியவன்ஷி 26 பந்துகளில் 78 ரன்கள் குவித்து கிருணால் பாண்டியா பந்துவீச்சில் விராட் கோலியிடம் ஒரு அற்புதமான கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். சூரியவன்ஷி ஆட்டமிழந்த பிறகு ஆட்டத்தை முடிக்கும் முழு பொறுப்பையும் துருவ் ஜுரல் ஏற்றுக்கொண்டார். மிகவும் சிறப்பான மற்றும் முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜுரல் 43 பந்துகளில் 81 ரன்கள் குவித்து இறுதிவரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். அவருக்கு துணையாக களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜா 25 பந்துகளில் 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியில் 18வது ஓவரிலேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 202 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பெங்களூரு அணியின் பந்துவீச்சில் ஜோஷ் ஹேசில்வுட் 44 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கிருணால் பாண்டியா 30 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி IPL 2026 தொடரில் விளையாடிய 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 8 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 26 பந்துகளில் 78 ரன்கள் குவித்து ஆட்டத்தின் போக்கையே மாற்றிய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இது இந்த சீசனில் வெளியூரில் கிடைத்த முதல் தோல்வியாகும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.